வணக்கம். என் பெயர் டாக்டர் குருத்வன். இன்று நாம் கிரியேட்டினின் தகவல்களை பார்க்கப் போகிறோம். இது என்னவென்றால், கிட்னி பாதிக்கப்பட்ட நோயாளிகளில் அதிகரிக்கும் கிரியேட்டினின் அளவாகும். மேலும் அவர்கள் கிரியேட்டினின் அளவு காணும்போது கிட்னி பாதிக்கப்படுவதாக நினைக்கிறார்கள். அவருடைய கருத்துக்களை நாங்கள் நன்கு புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். அவற்றின் என்ன அர்த்தம் உள்ளது? அவற்றின் என்ன பொருள் உள்ளது? ஆகவே முதலில் கிரியேட்டினின் என்ன என்பதை புரிந்து கொள்வதிலிருந்து தொடங்குவோம். கிரியேட்டினின் கிட்னியில் மட்டுமல்லாமல் என் உடலில் உருவாகுகிறதா? முதலில் அது அனைவரின் உடல்களில் சுமார் ஒரே அளவிலானது. அது எங்கு உருவாகிறது என்றால், அது எங்கள் மசல்களில் உருவாகிறது. ஏன் உருவாகிறது என்றால், அது மசல்களில் உருவாகும் புரதத்தின் கழிவாகும். அதனால் அது கிட்னியின் திரவத்துடன் வெளியே செல்கிறது. எப்போது எங்கள் கிட்னி குறைவாக செயல்படத் தொடங்குகிறது? சிக்கல் என்னவென்றால், அது அதே அளவிலேயே நிற்கிறது. ஆனால் அது வெளியே செல்ல முடியவில்லை. வெளியில் ஏன் குறைக்கப்பட்டது? வெளியில் என்ன நடக்கும்? அது இரத்தத்தில் எங்கு சேர்க்கப்படும்? அது இரத்தத்தில் சேர்க்கப்படுகிறது. மற்றும் நீங்கள் உங்கள் இரத்தத்தை சோதிக்கும்போது நீங்கள் உங்கள் அளவுகளை அதிகரித்ததை காண்கிறீர்கள். அதனால் நாம் என்ன செய்தோம்? நம் கிரியேட்டினின் அதிகரிக்கும். அளவால் கிட்னியின் செயல்பாட்டின் திறனை கண்டுபிடித்தோம். இப்போது இதை ஒரு எடுத்துக்காட்டாக புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். நீங்கள் ஒன்று அலுவலகத்தில் வேலை செய்கிறீர்கள். உங்களுக்கு தினமும் கோப்புகள் வருகின்றன. தினமும் 10 கோப்புகள் வருகின்றன. தினமும் நீங்கள் 10 கோப்புகளை முன்னேற்றுகிறீர்கள். தினமும் இது உங்களுக்கு கிடைக்கிறது. எனவே மாலை வரும்போது உங்கள் மேசையில் 0 கோப்புகள் இருக்கும். இப்போது நீங்கள் நோய்வாய்ப்பட்டால் அல்லது நீங்கள் அலுவலகத்தில் குறைந்த நேரம் செலவழிக்கிறீர்கள் என கருதுங்கள். என்ன நடக்கிறது? 10 கோப்புகள் உள்ளன. நான் 5 முடித்தேன். எனவே 5 கோப்புகள் மேசையில் நிற்கின்றன. இது போலவே உடலின் உள்ளே கிட்னியின் வேலை கிரியேட்டினை கடந்து செல்ல அனுமதிப்பதாகும். கிரியேட்டினு கடந்து செல்லவில்லை என்றால் எது வேலை செய்யவில்லை? கிட்னி. அதனால நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, கிட்னியின் செயல்பாடு எவ்வளவு நல்லது மற்றும் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதை அவருக்கு ஒரு யோசனை அளித்தோம். ஆகையால் கிரியேட்டினின் தனியாக எதுவும் இல்லை. ஆனால் அது கிட்னியின் செயல்பாட்டை பற்றிய தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்கிறது. கிரியேட்டினின் ஒவ்வொருவரின் உடலிலும் சுமார் ஒரே அளவிலே உருவாகிறது. இப்போது அடிக்கடி நோயாளிகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், என் கிரியேட்டினின் அதிகரிக்கிறது, என் கிட்னி எப்போது பாதிக்கப்படுகிறது என்று. ஆனால் உண்மையில் கிரியேட்டினின் அதிகரிப்பால் கிட்னி பாதிக்கப்படுவதில்லை. கிட்னி பாதிக்கப்படுவதால் கிரியேட்டினின் அதிகரிக்கிறது. எனவே இதனை உங்கள் கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கேள்வி இது. கிட்னி பாதிக்கப்படுகிறதா? கிரியேட்டினின் அளவு அதிகரிக்கிறதா என்றால் அதை நான் எப்படி கட்டுப்படுத்த வேண்டும்? நான் கிரியேட்டினை கட்டுப்படுத்த வேண்டுமா? அல்லது நான் கிட்னியில் வேலை செய்ய வேண்டுமா? எனவே கிரியேட்டினின் சாதாரண அளவிலான உருவாக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எக்ஸ்ட்ரா உருவாகவில்லை என்றால் எனக்கு செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், நான் சரி செய்ய வேண்டியது கிட்னி. ஏனெனில் கிட்னி குறைவாக செயல்படுகிறது. 8% வழக்கங்களில் நீங்கள் 2 காரணங்களை காண்பீர்கள். இது உயர் இரத்த அழுத்தம் அல்லது உயர் சர்க்கரை. உங்கள் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் உயர் சர்க்கரை இன்று சரியாக இருக்கலாம். 3 ஆண்டுகளுக்கு முன்பு 4 ஆண்டுகளுக்கு முன்பு சர்க்கரை 405 ஆக இருந்தது. மற்றும் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை ஆகியவை எளிதாக கட்டுப்படுத்தக்கூடிய நோய்கள். அலோபதி, ஆயுர்வேதம் மற்றும் ஹோமியோபதி ஆகியவற்றில் பல மருந்துகள் உள்ளன. அந்த மருந்துகளை சரியான முறையில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் உயர் சர்க்கரை அளவுகள் மிகவும் எளிதாக கட்டுப்பாட்டில் வரலாம். நீங்கள் கொஞ்சம் உணவில் சர்க்கரை குறைக்க வேண்டியிருக்கும், உப்பு குறைக்க வேண்டியிருக்கும், ஆரம்பத்தில் குறைக்க வேண்டியிருக்கும். ஆனால் அவை வருவார்கள். சர்க்கரையில் இன்சுலின் உதவியுடன் மிகவும் எளிதாக வருகிறார்கள். உயர் இரத்த அழுத்தத்தில் மருந்துகள் நிறைய உள்ளன. நீங்கள் உங்கள் கிட்னி யோசிக்க கிரியேட்டினின் குறைக்க தொடங்குங்கள். முதலில் உயர் அழுத்தம், உயர் சர்க்கரை ஆகியவற்றை கவனிக்க வேண்டும். இதனால் கிட்னிக்கு ஏற்படும் தொடர்ச்சியான சேதம் நிறுத்தப்படும். இப்போது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் சில தகவல்களை வழங்க மாட்டேன். முதலில் சில நோயாளிகளின் சோதனை அறிக்கைகளை நீங்கள் பாருங்கள். அதனால் நீங்கள் உங்கள் கண்ணால் பார்த்தது போல அளவுகள் குறைகின்றன, அதிகரிக்கிறது. ஆனால் எப்போது நாம் கிட்னியில் வேலை செய்யும் போது நீங்கள் கிரியேட்டினின் மீது வேலை செய்தால் நீங்கள் இந்த முடிவுகளை காண முடியாது. இப்போது கிரியேட்டினின் மீது வேலை செய்யப்படுகிறது. இப்போது உங்கள் மனதில் எப்படி நடைபெறுகிறது என்பதற்கான கேள்வி இருக்கலாம். எனவே எங்கள் பிசாசிகள் கிரியேட்டினின் தொழிற்சாலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தொழிற்சாலை எவ்வளவு பெரியதாக இருந்தால் உற்பத்தி அதற்கேற்ப அதிகமாக இருக்கும். நாம் எந்த ஒரு முறையிலும் இந்த பிசாசிகளை, இந்த மசில்களை குறைத்தால் என்ன ஆகும்? கிட்னி உற்பத்தியில் என்ன நடக்கும்? மாறுபாடு குறைவாக ஆரம்பிக்கிறது மற்றும் இது ஆரம்பிக்கிறது. அதிகமாக என்ன செய்யப்படுகிறது? நோயாளி என்ன செய்கிறார்? தனது உணவு மற்றும் குடிநீர் நிறுத்தி விடுகிறார். அவர் சாப்பிடுகிறார். கியா தோரி டிண்டா உப்பிட்டு சாப்பிடுகிறார்.
ஓ நோயாளிகள் கியாத்தோரி டிண்டா வெந்தயத்தை சாப்பிடும்போது உடலில் ஒரு பிரச்சனை உருவாகத் தொடங்குகிறது. உடலில் சில நாட்கள் உணவு சாப்பிடலாம். ஆனால் அதன் பிறகு வெந்தயித்த உணவை சாப்பிட முடியாது. அவர்கள் 4 ரொட்டிகள் சாப்பிடும் இடத்தில் 1 ரொட்டி சாப்பிடும்போது உடல் பலவீனமாகத் தொடங்குகிறது. மசல் மாஸ் குறையத் தொடங்குகிறது. எவ்வளவு அளவுக்கு குறையத் தொடங்குகிறது? ஆனால் சிக்கல் என்னவென்றால் உடலில் பலவீனம் மிகவும் அதிகமாக வருகிறது. புரதத்தின் அளவு குறைய தொடங்குகிறது. உடலில் ஹீமோகுளோபின் உருவாகுவது நிற்கிறது. உடலில் வீக்கம் வர தொடங்குகிறது. இப்போது அந்த வீக்கம் கிட்னியை பாதிக்க ஆரம்பிக்கிறது. அதாவது குறைவாக இருந்தாலும் பலவீனம் அதிகரிக்கிறது மற்றும் இப்படியான நோயாளிகள் மிகவும் நீண்ட காலம் இதனை தவறுதலாக பின்பற்றுகிறார்கள். அவர்களுக்குள் ஒன்று சிக்கல் மேலும் காணப்படுகிறது. அதாவது நோயாளியின் டயாலிசிஸ் செய்யும் வாய்ப்பு முடிந்து விட்டது. உடல் சோர்வாகி விட்டது. இப்போது மிகவும் பலவீனமான உடலில் டயாலிசிஸ் எப்படி செய்ய வேண்டும்? அவருக்கு டயாலிசிஸ் பலவீனமானது என்பதை தெரியும். எனவே அந்த விருப்பமும் அவருக்கு செல்லும். அதனால நீங்க உணவு சாப்பிடல அப்படின்னா, உங்க கிட்னிக்கு மற்ற உணவு கிடைக்கல. கிட்னிக்கு உணவு கிடைக்கல அப்படின்னா, கிட்னி எப்படி வேலை செய்யும்? நாம் எவ்வாறு எங்கள் வேலைகளை மேம்படுத்துவது? நாம் கிட்னியின் செயல்பாட்டை மேம்படுத்த வேண்டும். எனவே நோயாளி தனது உணவு மற்றும் பானங்களை அளவிடும் போது அது தற்காலிகமாக இருக்கும். மாதம் முடிந்த பிறகு அது அதிகரிக்கத் தொடங்கும். இப்போது நோயாளிக்கு யாரும் காப்பாற்ற முடியாது. எந்த டயாலிசிஸ் காப்பாற்ற முடியாது. அவரது மாற்று சிகிச்சை விருப்பமும் முடிவுக்கு வருகிறது. ஏனெனில் உடலில் கடுமையான பலவீனம் உள்ளது. நோயாளிக்கு படுக்கையிலிருந்து எழுந்து கழிப்பறைக்கு செல்லவும் கடினமாகிறது. இவ்வளவு சிரமம் தொடங்குகிறது. எந்த ஒரு விலையிலும் உங்கள் உணவை நிறுத்த வேண்டாம். உணவு உண்பது முக்கியம். கிட்னியால் வேலை செய்ய நீங்கள் உணவு உண்பதை நிறுத்தினால் கிட்னி தனது வேலை செய்ய நிறுத்தும். மீண்டும் வளர ஆரம்பிக்கும். எனவே இந்த தவறுகளை நீங்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது. உடலில் உணவை எடுத்துச் செல்ல வேண்டும். உடலின் தினசரி 20 செயல்பாடுகள் அனைத்தும் இயங்குவதற்காக போதுமான அளவு உணவை எடுத்துச் செல்ல வேண்டும். இப்போது கேள்வி இது, உணவு சாப்பிடுவதால் கிட்னி பாதிக்கப்படுகிறதா? ஏனெனில் நீங்கள் அடிக்கடி இதற்காக உணவு நிறுத்துகிறீர்கள். உணவு சாப்பிடுவதால் கிட்னி பாதிக்கப்படுவதில்லை. நாம் நான்வெஜ் உணவுகளை சாப்பிடுகிறோமா அல்லது பருப்பு உணவுகளை சாப்பிடுகிறோமா? எதையும் சாப்பிடுகிறோம் என்றாலும் அது கிட்னிக்கு நேரடியாக எப்போது வந்தாலும் இல்லை. இப்போது நாங்கள் உணவு சாப்பிடும்போது நமது வாயில் உள்ள உணவு எங்கள் வயிற்றில் செல்கிறது. வயிற்றிலிருந்து எங்கள் சிறு குடலுக்கு செல்கிறது. முதலில் சிறு குடலுக்கு செல்கிறது, பின்னர் பெரிய குடலுக்கு செல்கிறது. இந்த செயல்முறையின் கீழ் அதிலுள்ள ஊட்டச்சத்துகள் உட்கொண்டு இரத்தத்தில் சேர்கின்றன. நீங்கள் சர்க்கரை சாப்பிட்டீர்கள், அது வந்தது. நீங்கள் உப்பு சாப்பிட்டீர்கள், அது வந்தது. அதில் வைட்டமின் சி சேர்க்கப்பட்டு, அதில் தேவையான அனைத்தும் அங்கு இருந்து எடுக்கப்பட்ட இரத்தத்தில் சேர்க்கப்பட்டது. இப்போது இந்த இரத்து முழு உடலில் சுற்றுகிறது. உங்களுடைய உணவில் உப்பின் அளவு அதிகமாக இருந்தால் அல்லது உங்கள் உணவில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருந்தால் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் உயர் சர்க்கரை ஏற்படும். இப்போது இந்த உயர் இரத்த அழுத்தம் மற்றும் உயர் சர்க்கரையின் காரணமாக கிட்னி பாதிக்கப்படும். உணவு எப்போது கூட சேதம் செய்யவில்லை. உணவு ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கொண்டு நமது கைகளில் இரத்தத்தில் சேர்த்தது. இரத்தம் முழு உடலில் சுழல்கிறது. உடலுக்கு சக்தி அளித்தது. இப்போது அதில் உப்பு மற்றும் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருந்தால் அதனால் ஏற்படும் நோயால் கிட்னி பாதிக்கப்பட்டுள்ளது. உணவால் பாதிக்கப்படவில்லை. ஆகவே இந்த வீடியோவில் என்ன உள்ளது, எங்கு உருவாகிறது, ஏன் உருவாகிறது, இதனை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை குறித்து நாம் கிட்னியின் செயல்பாட்டை எப்போதும் மேம்படுத்துங்கள், நல்ல உணவு சாப்பிடுங்கள் என்று வலியுறுத்துவதற்கான காரணங்களை புரிந்து கொண்டிருப்பீர்கள். இன்னும் மனதில் எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எதையும் கேட்க விரும்பினால் டாக்டர் கிடைக்கிறார். நான் கூட உடன் இருக்கிறேன். நீங்கள் என்னுடன் சந்திக்கலாம். உங்கள் மனதில் எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்க விரும்பினால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கும் எந்த தலைப்பும் இருந்தால் நான் அதை பற்றி வீடியோக்கள் உருவாக்குவேன். எனவே நீங்கள் அதை கருத்து பகுதியில் கருத்து தெரிவிக்கவும் நான் அதில் வேலை செய்வேன். இதற்குடன் நான் அனைவருக்கும் முன்னேறி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அப்போது வரை நமஸ்காரம்.